இந்த மாமன்னன் படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது என் பக்கத்திலேயே நடந்து வந்துகிட்டு இருந்த ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொன்னான், பாரு மாப்பிள்ள, இந்த மாரி செல்வராஜுக்கு வர வர திமிரும் தெனாவட்டும் ரொம்ப அதிகமா போச்சு பாரு, இந்த படத்துல என்ன அநியாயத்தை பண்ணி வச்சிருக்கிறாருன்னு. கீர்த்தி சுரேஷ் கையில பன்னிக்குட்டியை கொடுத்து கொஞ்சம் விட்டுருக்கிறாப்லையே மாறி, இது அநியாயம் இல்லையா? ஏன்னா கீர்த்தி சுரேஷ் ஒரு மாமி கையில பன்னிக்குட்டியை கொடுத்து கொஞ்சம் விடலாமா? இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு அவன் பொங்குனா, அதுக்கு பக்கத்துல இருந்தவன் சொன்னா, ஏண்டா லூசாடா நீ, பன்றி குட்டியை கொஞ்சின கீர்த்தி சுரேஷுக்கே அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த அம்மா அவ்வளவு அழகா பன்றி குட்டியை கொஞ்சிட்டு போயிருச்சு, அதுல உனக்கு பிரச்சனைன்னா அதை பார்த்து உனக்கு எரியுதுன்னா நீ தும்ப பூவில் தூக்கு மாட்டிக்கிட்டு சாவறதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு அவன் ஒரே போட்டான். ஆக்சுவலா நம்ம ஆளுகளோட புத்தியே இதுதான், நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சதே இவ்வளவுதான், நம்ம ஆளுகளோட அறிவே இவ்வளவுதான். யாரு யாரை வேணும்னாலும் கேவலப்படுத்தலாம், யாரு யாரை வேணும்னாலும் அவமானப்படுத்தலாம், அதுல எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஐயர்களை மட்டும் யாரும் கேவலப்படுத்திடக்கூடாது, ஐயர்கள் மேல மட்டும் தூசு துரும்பு பற்றக்கூடாது. அப்படியே நம்ம ஆளுங்க கொதிச்சு போயிடுவானுங்க. பார்ப்பனியத்தை காப்பாத்துறதுக்காகவும் பார்ப்பன மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காகவும் பார்ப்பனர்கள்லாம் உட்காந்து யோசிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்கெல்லாம் மெனக்கடுறாங்களோ இல்லையோ, நம்ம ஆளுங்க அதுக்காக ரொம்ப மெனக்கடுறானுங்க. அதெல்லாம் அவங்க மேல் இடத்துல தான்ப்பா இருக்கணும், அவங்கெல்லாம் மேல் தட்டு வர்க்கம், அவங்கெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும், அவங்கெல்லாம் வசதியாக தான் இருக்கணும், நாம கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆளுகளோட பொது புத்தியில இருக்கிற ஒண்ணுதான். அதனாலதான் மாமன்னன்ல கீர்த்தி சுரேஷ பன்றி குட்டியை கொஞ்சம் சொல்லிட்டாரு மாரிதாஸ்ன்னு இவனுக்கெல்லாம் அவ்வளவு கோபம் வருது. ஆக்சுவலா மாமன்னன் விஷயத்துல மாரி செல்வராஜ் மேல எனக்கும் ஒரு வருத்தம் உண்டு. அது என்னன்னா, கீர்த்தி சுரேஷ பன்றி குட்டிய கொஞ்சம் சொன்னதோட மாரி செல்வராஜ் அந்த படத்துல நிப்பாட்டிக்கிட்டாப்ல. ஆனா அதோட நிப்பாட்டி இருக்க கூடாது. கீர்த்தி சுரேஷ் பன்றி கறியை நல்லா ரசிச்சும் ருசிச்சும் சாப்பிடுற மாதிரியும் நல்லா ஒரு பிடிக்கிற மாதிரியும் ஒரு சீன் வச்சிருந்தாப்புலனா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாட்டுல ஏகப்பட்ட பேர் வயிறறிஞ்சே செத்துருப்பான். பார்க்கலாம் மாறி அடுத்த படத்துலயாவது அப்படி ஒரு சீனை வைக்கிறாரான்னு. மற்றபடி 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஓட்டை போட்டுட்டு இந்த கீர்த்தி சுரேஷோட அம்மா மேனகா சுரேஷ் இருக்கிறாங்கல்ல, அவங்க காரில் ஏற போகும்போது நம்ம ஆளுக கொண்டு போய் மைக்க அந்த அம்மா கிட்ட நீட்டுறானுங்க. யூடியூபர்ஸ் எல்லாம் கண்டென்ட் இல்லாமல் காஞ்சி போய் கிடக்குறானுங்க. அதனால ஏதாவது கருத்து சொல்லுங்க மேடம்னு அந்த அம்மா கிட்ட இவனுங்க கேள்வி கேட்க, யார்கிட்ட கேட்குற, அண்ணன்ட்டு தானே கேட்குற, 500 ரூபாயா கேளுங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சில கருத்துக்கள் அப்படியே கக்கி இருக்குது. இந்த 15 வருஷமா இருக்கிறத தவிர வேறொரு நல்லொரு ஆட்சி வரும் அப்படின்ற ஒரு நல்ல என்ன சொல்றது மனசுல உறப்பு நல்லா இருக்கு. தாமரை விரியனம் தான் ஆசை, விரியனம் அப்படிங்கிறது. நீ பழைய பன்னீர்செல்வமா மாறி வரணுங்கிற மாதிரி இந்த அம்மா மாற்றம் வரணுங்குது. ஆக்சுவலா நடக்கிறது என்ன எலெக்ஷன் இந்த அம்மாவுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அம்மா மாற்றம் வரணுங்குது. மாற்றம் வந்தா டெல்லியில மலர்ந்திருக்கிற தாமரை கருகுனாதான் ஆச்சு. தாமரையும் கருகக்கூடாது, விரியணும். ஆனா மாற்றமும் வரணும். அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அநேகமா இந்த அம்மா சட்டசபை எலெக்ஷனுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்காகவெல்லாம் இந்த அம்மாவை ஓவரா ட்ரோல் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த அம்மா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுல இருந்தே தெரியலையா அறிவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு. ஸோ அறிவு கம்மியானவங்களையெல்லாம் நம்ம குழந்தை மாதிரி தான் டீல் பண்ணணுமே தவிர ரொம்ப ஹார்டாலாம் டீல் பண்ணக்கூடாது. நாம கொடூரமானவனுங்க தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. ரைட். இதையெல்லாம் தாண்டி கேரளாவில் தாமரை விரியனும் பிரியனும் சொரியனும்னு இந்த அம்மா அளக்குது. உண்மையிலேயே தாமரை மலர்ந்த தாமரை விரிஞ்சு கிடக்கிற ஊர்லாம் எப்படி இருக்குதுன்னு இந்த அம்மாவுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலனாலும் தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை இல்ல, தெரிவிப்போம். கேரளாவில் மாட்டுக்கறிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமா எல்லா இடங்கள்லயும் கிடைக்கிற ஒரு விஷயம். காலையிலேயே அதிகாலையிலேயே புரோட்டாக்குள்ள மாட்டுக்கறியை வச்சு உருட்டி அப்படியே உள்ள தள்ளுறதுங்கிறதெல்லாம் கேரளாவில் சர்வ சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுவே அந்த பக்கம் தாமரை மலர்ந்து கிடக்கிற உத்தரப்பிரதேசம் பக்கம் போனீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அங்க இருக்கிற யாரையுமே மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு அங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற தாமரை கட்சியை அனுமதிக்காத. ஆனா அங்கிருந்து தான் உலகம் முழுக்க மாட்டுக்கறி பரவலா ஏற்றுமதி ஆகுது. ஊரானுக்கு ஊட்டி விட்டுவிட்டு உள்ளூர்காரன் சாப்பிட்டா உதைக்கிறதுங்கிறது தான் இந்த தாமரை கட்சியோடைய கொள்கையை. ஆக்சுவலா இந்தியன் பீஃபுக்கு உலகம் முழுக்கவே நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்ல வளர்க்கப்படுற மாடுகள்ங்கிறது பெரும்பாலும் 100 மாடு 200 மாடு 500 மாடு 1000 மாடுன்னு பண்ணை முறையில் வளர்க்கப்படுற மாடுகள் கிடையாது. பொதுவாக நம்ம ஆளுங்க 2 மாடு 3 மாடுன்னு வச்சுக்கிட்டு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுற
வளர்க்கப்படுற மாடுகள் தான் நம்மூர் மாடுகள்லாம். நம்மூர் பீஃபுங்கிறது கிட்டத்தட்ட ஃப்ரீ ரேஞ்ச் பீஃப் தான். ஃப்ரீ ரேஞ்ச் பீஃப் தான் எப்பயுமே சுவை அதிகம். அதனால இந்தியன் பீஃபுக்கு உலகம் முழுக்கவே டிமாண்ட் அதிகம், கொஞ்சம் ரேட்டும் கூட. ஸோ நம்மூர் பீஃபை அரேபியாக்காரனும் ஐரோப்பாக்காரனும் இன்னும் உலகத்தில் இருக்கிற பல பகுதிக்காரனுங்களும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. வா, இந்தியன் பீஃப் ஆர் சோ நைஸ்யா, வெரி டேஸ்டியா, வெரி குட்டியா, இந்தியன்ஸ் ஆர் வெரி நைஸ்யான்னு சப்பு கொட்டி உலகம் முழுக்க நம்ம ஊர் மாட்டுக்கறியை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்மள சாப்பிட விட மாட்டானுங்க. இதுதான் காவி கட்சியோட தாமரை விரிஞ்சு கிடக்கிற ஊரோட லட்சணம். அதே நிலைமை தான் கேரளாவில் தாமரை விரிஞ்சாலும் வரும். உள்ளூர்ல இருக்கிற எவனுக்கும் பீஃப் கிடைக்காத மாதிரி ஒழிச்சு கட்டிடுவாங்க. அப்புறம் ஒரு 4-5 பீஃப் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரியை கேரளாவில் போட்டு அங்கிருந்து ஃபுல்லா பீஃபை ஏற்ற வேண்டியதான். ஆக்சுவலா இந்தியன் பீஃப் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கிறதுனால ஐரோப்பா அரேபியா மாதிரி கொஞ்சம் வசதியான நாடுகளில் தான் அதை வாங்கி சாப்பிட முடியுது. ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஏழப்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்திய மாட்டுக்கறியுடைய சுவையை ருசிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவா குடுப்பனை இல்லாம தான் இருக்குது. அதனால கேரளாவில் ஒரு 4 ஃபேக்டரியை போட்டு கொஞ்சம் இந்தியன் பீஃபோட ரேட்டை குறைச்சா அவங்களும் ஆப்பிரிக்காக்காரங்களும் இந்திய மாட்டுக்கறியோட சுவையை ரசிச்சு பார்ப்பாங்கல்ல, என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. அதுக்காகவாவது கேரளாவில் தாமரை விரியணும். அதே மாதிரி தாமரை எப்படியாவது விரிஞ்சிடணும்னு துடிக்கிற கேரளாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களோட எண்ணிக்கை 1.5%. அதுவே அந்த பக்கம் தாமரை ஆல்ரெடி மலர்ந்து மல்லாந்து கிடக்கிற உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 35%. இந்த உத்தமர்கள் ஆள்ற உத்தரப்பிரதேசத்தில் 3ல் ஒருத்தன் பரம ஏழை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற பரம ஏழை. கேரளாவிலையும் தாமரை விரிஞ்சு உத்தரப்பிரதேசம் மாதிரியே 3ல் ஒருத்தன் பரம ஏழை ஆகணும்னு தான் இந்த கீர்த்தி சுரேஷ் மாமி எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட இயல்பே அதுதான். அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், சுத்தி இருக்கிற வேற எவனுக்கு எதுவும் கிடைக்கூடாதுங்கிறது தானே பார்ப்பனியத்தோட அடிப்படை கொள்கையே. அதே மாதிரி இந்த பொது சுகாதார விஷயத்தில எல்லாம் கேரளா பக்கத்தில் கூட உத்தரப்பிரதேசம்லாம் வரவே முடியாது. ஆக்சுவலாக இந்த பொது சுகாதாரங்கிற இந்த விஷயத்தில் நாமளே கேரளாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம். கேரளாவில் 1க்கு 2க்கெல்லாம் ஓப்பன் பிளேஸில் ஆல்மோஸ்ட் போகவே முடியாது. 99% அங்கே ஓப்பன் டாய்லெட் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த விஷயத்தில் தமிழ்நாடே கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. நம்ம மக்கள்கிட்டயே இன்னும் அந்த அளவுக்கு கேரள மக்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்டயே விழிப்புணர்வு கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். அதுவே உத்தரப்பிரதேசம் பக்கமெல்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களில் 75% மக்களுக்கு டாய்லெட்னா என்னன்னே தெரியாது, பொது சுகாதாரத்தை பற்றின எந்த புரிதலும் கிடையாது. அப்புறம் இன்னும் எத்தனையோ விஷயங்கள்ல தாமரை ஆல்ரெடி மலர்ந்து மல்லாந்து கிடக்கிற ஸ்டேட் எல்லாம் கேரளா பக்கத்தில் கூட வர முடியாது. கேரளாவோட லிட்ரஸி ரேட்டை எல்லாம் உத்தரப்பிரதேசம் அச்சீவ் பண்ணும்னா குறைஞ்சது இப்போ இருந்து இன்னும் 50 வருஷம் ஆகும். அதே மாதிரி கேரளாவோட அந்த பொது மருத்துவ கட்டமைப்புங்கிறது ரொம்ப வலுவானது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பிராக்டிக்கலான உண்மை இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன கணக்கில் மாற்ற வேணுங்கிறாங்க. அந்த மாற்றத்தை தாமரை மலர்ந்து தாமரை விரிஞ்சு தான் கொண்டு வரும்னு இவங்கெல்லாம் என்ன கணக்கில் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு தாமரை மலர்ந்தா ஒரே ஒரு மாற்றம் தான் வரும். நாட்டில் மதவெறியர்களோட எண்ணிக்கை மலன்னு கூடும், அவ்வளவுதான். அதை தாண்டி எல்லாம் தாமரை மலர்றதுனால யாருக்கும் என்னைக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்க போறதே கிடையாது. அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.